சனம் செட்டி. ஆமா, செட்டி பானை விற்கிறது. நான் என்ன கேட்குறேன், நீங்க நீட்டுக்கு ஏதோ நான் ஆதரவு தரேன் அப்படின்னு வந்தீங்க. வந்தோன்னா அப்படியே அந்த அம்மா பெரிய அமைச்சர் ரேஞ்சுக்கு. இன்னைக்கு தான் தடி எடுத்தோன்னா தண்டக்காரனாச்சே, யார் வேணாலும் போய் எங்க வேணாலும் நிற்கலாம். அப்புறம் அப்படி வந்து நின்றுட்டு இதுல யாரு சிஜேபி, அப்புறம் இதுல யாரு மாணவர்கள் ஸ்டூடெண்ட் யாரு, அப்புறம் இதுல யாரு ஆர்கானிக், அது என்னப்பா ஆர்கானிக் ஆடியன்ஸா, இது என்ன இங்க என்ன நம்ம என்ன ஏதோ மளிகை கடையா நடத்திட்டு இருக்கிறோம், அதை யாருன்னு சொல்லுங்க. இதெல்லாம் சொன்னது பத்தாது, நான்லாம் தளபதி ஃபேன், FTFSC பார்த்துட்டு தான் இங்க வந்து நின்றுட்டு இருக்கேன். இங்க 3 நாள் சோறு தண்ணி இல்லாம மழை வெயில்னு வாக்காம நீட் எக்ஸாம் போகணும்னு அங்கெல்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்கும்போது நான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு தான் வந்து உங்க முன்னாடி நிக்கிறேன்னு சொல்லும் போது வயிறு எரியுமா எரியாதா? அதாவது வெளிப்படையா, நீ வெளிப்படையா என்ன வெள்ளையாவே சொல்லு, இல்ல பச்சையா கூட சொல்லு, இன்னைக்கு நாடு அப்படிதான் போயிட்டு இருக்குது. அப்புறம் வெளிப்படையா சொல்றேன், அந்த ஜென்சி டிஎம்கே, ஹே நீங்க யாருன்னு சார் நினைச்சீங்க எங்களை? என்ன டிஎம்கேன்னு கிரேடு போட்டு வரக்கூடாதா? யோ திமுக கார யார் தெரியுமா? எங்க ஐயா கலைஞர் யார் தெரியுமா? எங்க ஐயாவுடைய கலைஞர் அவர் செஞ்ச செயலுக்கு ஈடுகட்ட எவனாலும் வர முடியுமா இங்க? நான் இன்னைக்கு சொல்றேன் கேட்டுக்கோங்க. எப்படி சென்னையில சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கி அந்த பாலை ஏறி கீழே இறங்கும் போது பாடி கார்டு முனீஸ்வர் அங்க இருந்து எல்லாத்தையும் காப்பாத்துறதா இன்னைக்கு இருக்க இந்து மக்கள் நம்புறாங்களோ, தமிழ்நாடுக்கு இன்னளவுக்கும் பாடி கார்டு முனீஸ்வரா நிக்கிறவரே எங்க ஐயா கலைஞர் அவர்கள் தான். பாய் வந்து கேட்கிறாரு ஜென்சி டிஎம்கேன்னு போட்டு நீ ஏன் வந்து உட்கார்றேன்னு. வாங்க பாய் உட்காந்து பேசி தீர்த்துப்போம், எங்க இதெல்லாம் பேசி ஜெயிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் பார்க்கலாம். சாதாரண பேச்சாளர் தான் சார், நல்லா என்கிட்டயே கொள்கையெல்லாம் நீங்க பேச முடியாது. நீங்க நினைக்கலாங்க, இவங்க சொன்னாங்கல்ல அதுவும் உங்க ஊர் பொறுப்பு அமைச்சராமே, அப்படியா யாருன்னு கேக்குறீங்களா? முதலமைச்சர் இல்ல, முதல் போட்ட முதல்வர். 1500 ரூபாய் நீ வார்த்தை இல்ல சார். ஒரு வீட்டுக்கும் திமுக மாசம் 30,000 40,000 1 லட்சம் 1.5 லட்சம் கொடுக்குது. பதிவு பண்ணிக்கோங்க, போட்டு காமிங்க. ஏன் தெரியுமா? நான் இன்னைக்கு இங்க வந்து பேசுறேன்ல, எது காரணம்? காசெல்லாம் இல்ல, இந்த 200 ரூபா ஊப்பி அப்படின்னு நீ பேசலாம், ஆனா நன்றி உணர்வு இருக்கு. எங்க அப்பா சாதாரண ஒரு பைக் மெக்கானிக் சார், இவங்கள மாதிரி தான், சாதாரண ஒரு வார்டு செயலாளர் தான். ஆனா ஒரு நாளைக்கு எங்க அப்பாவுக்கு கூலியே 100 ரூபா 120 ரூபா தான். 2 பொட்ட பிள்ளைங்க, படிக்க வைக்க முடியாது. கதிரேசன் எல்லாம் எப்படி பிள்ளைய படிக்க வைப்பான்னு நினைச்சாங்க. ஆனா எங்க ஐயா கலைஞர் கொடுத்த அந்த முதல் பட்டதாரி படிப்பின் மூலமாக 5 டிகிரி முடிச்சு இன்ன தேதிக்கு மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேன்னு சொன்னா இதை எனக்கு கொடுத்தது திமுக. இது நன்றி உணர்வு. நன்றினா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? நன்றி காமிச்சாங்க வருங்க. ஏயா வீட்டுல ஏதாவது ஆயிப்போச்சா? ஐயோ அதை விட ரொம்ப முக்கியம் பாருங்க, இந்த யுட்டுன்னு வந்துட்டு யுட்டுன்னு போயிட்டு இருந்தாரு, அவருக்கு பயம் வந்து போச்சு. அவர் என்ன பண்றாரு, ஐயோ நம்ம கையை பிடிச்சி கூட்டிட்டு வந்து பையன் இவன் இன்னைக்கு அழுது நாளைக்கு மிகப்பெரிய பதவி வாங்கிட்டானா, இருக்கிற துணை பொதுச் செயலாளர் பதவி இல்ல பொதுச் செயலாளர் பதவி போயிடுச்சு, என்ன பண்றதுன்னு எங்க ஆனந்த் அண்ணன் புசியானந்த் அண்ணன் ஒரு ஆனந்த கண்ணீர் விட்டாரு பாருங்க. சரோஜா தேவி தோத்து போயிருந்துங்க. எங்க அண்ணன் படம் நல்லா வரணும்னு மண்டி ஓட்டு நடந்துட்டு இருக்குது ஒரு குரூப், இன்னொரு குரூப் மண்சோறு சாப்பிட்டு இருக்குது, இன்னும் அழகுத்துல பூ மிதிக்கல. எங்க ஊர்ல அதைத்தான் செய்ய வைக்கலாம்னு நான் இருக்கிறேன் பாருங்க. இனி பூ மிதிச்சாதான் உங்க அண்ணன் படம் நல்லா ஓடும். ஏன்னா நம்மளாம் நினைக்கிறோம் படம் என்னமோ டாப்ல ஓடுதாட்டு இருக்குன்னு. அதுல புக் மை ஷோல போய் பாருங்களேன், ஒரு நிமிஷம் எல்லாம் வெறிச்சோடி கிடக்குது. கடைசி படம், அதாவது படத்தை, அதாவது என்ன சொல், கெரியருடைய உச்சத்துல இருந்து வந்திருக்கேன் பில்டப் கொடுத்தாருல, படம் ஈயோடுதான். கல்வி அமைச்சரை பத்தி பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார், அதாவது சமண படுக்கையில போய் படுத்துட்டாரு சார். அவர் அப்படியெல்லாம் பார்க்காதீங்க, அவர் வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ்ல. எங்க அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள் என்ன தெரியுமா பிரஸ் மீட் கொடுத்தாரு, அந்த நீட்டு பத்தி எல்லாம் கேட்கும் போது, இந்த கல்விங்கிறது மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும், அது இன்னும் கன்கரண்ட் லிஸ்ட்ல, அதாவது ஒத்திசைவு பட்டியலே வரல. ஐயா நீங்க இன்னும் லைவுக்கே வரல, அது காலங்காலமா ஒத்திசைவு பட்டியல தான் இருக்கு. இப்படி போயிட்டு இருக்கு. இன்னைக்கு
இருக்கக்கூடிய நிலைமை. லாக் அப் டெத். என்ன கேட்டீங்க அன்னைக்கு? சாரி வேண்டாம் சிஎம் சார், நீதி வேண்டும். இப்ப நாங்க எப்படி கேட்கறது? ரீல்ஸ் வேண்டாம் சிஎம் சார், நீதி வேண்டும். இன்ன தேதிக்கு 3 லாக் அப் டெத் பேசப்பட்டு இருக்கு. தன்னோட கட்சியினுடைய நிர்வாகி ஒரு பெண்ணுக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி அந்த பெண்ணுக்கு பாலியல் வன்புணர்வு நடந்துச்சு. அதை கொண்டு அதுக்கு இவருதான் தலைமை தாங்கியிருக்காரு. யாரு? எம்எல்ஏ சரவணன் அண்ணன் தலைமை தாங்கியிருக்காரு. இத சட்டப்பேரவையில எப்படி சட்டப்பேரவையில எந்திரிச்சு நின்னு கெத்தா சொல்லி கேள்வி கேட்டது அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். பதில் சொன்னீங்களா நீங்க? எப்படியா பின்னாடி திரும்பி ஏப்பா அந்த பார்ட்டி ஃபண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்களே, ஏப்பா யாருப்பா அந்த சரவணன் எந்திரிச்சு வெளியேப்பா அப்படின்னு சொல்லிருக்க வேண்டியதானே? ஏன் சொல்லல? அதை விட கொடுமை என்னன்னா, பிரஸ் மீட் போட்டு அமைச்சர் சிஎம் செல்லு எல்லாத்துக்கும் அந்த பெண்மணி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் நடக்காத ஒரு விஷயம். கவர்னர் கிட்டயே கொண்டு போய் எனக்கு இந்த மாதிரியான பாலியல் தொல்லை நடந்திருக்குன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்த பெருமை இந்த தாவே காசுக்கு தான் சேரும். இப்ப நியூஸ் போட்டாங்கல்ல, இந்த நீட்டை எப்படியாச்சும் மறைச்சிடலான்னு. என்ன நியூஸ் போட்டிருக்காங்க? காவேரிக்கே போய் தண்ணி வாங்கிட்டு வந்துருவாரு. ஆமா, சுறா படத்துல போய் எப்படி பண்ணாரோ அது மாதிரி காவேரிக்கு போய் தண்ணி வாங்கிட்டு வந்துருவாரு. கத்தி படம் ரீரிலீஸ் நடக்குதா இல்லையான்னு பாருங்க. எந்த என என் சிந்தையுள் எழுந்தருள் இருக்கும் பெரியவர், ஒப்பு உயர்வற்ற உயர்ந்த குணங்களை ஒரு சேர பெற்ற அரியவர், என்றும் தமிழக மக்களின் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரியவர், வைய தமிழருக்கெல்லாம் வாய்த்த ஒரே தலைவர், முடிசூடா மன்னராக தோல்வி என்பது அகராதிலும் கிடையாது. தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர், 5 முறை முதல்வர், 50 ஆண்டு கால கட்சி தலைமை, 60 ஆண்டு கால மக்கள் பணி, 80 ஆண்டு கால பொது வாழ்வு, 94 ஆண்டு கால உழைப்பு 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 என்று சொன்னால் இன்னைக்கு வந்த புள்ள பூச்சி எல்லாம் கேட்டுக்கணும். இந்திய அரசியல் வரலாற்றுல தனக்குன்ற ராஜ சிம்மாசனத்தில் இன்றளவும் அமர்ந்திருக்கக்கூடிய எங்கள் எந்நாளும் தலைவர் திரு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயா அவர்களை வணங்கி, உண்மையான உடன்பிறப்புகள்ங்க நீங்க. உண்மையாலுமே எனக்கு பெரிய விஷயமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வரலாறு தேவையில்லை, கொள்கையெல்லாம் எங்களுக்கு தேவையில்லைன்னு கொல்லப்புறத்துக்கு போறவங்க நிறைய பேர் இருக்கும்போது, என்னைக்கும் திமுக காரன் தோத்தாலும் ஜெயிச்சாலும் களத்துல நிப்பான்னு சொல்லக்கூடிய இந்த உணர்வு இருக்குல்ல, இதான் சார் வேணும். ஆனா இப்பேற்பட்ட கூட்டம்லாம் நேத்து போராடிட்டு இருக்குது. நம்ம ஒரு கூட்டத்தை இப்ப தேர்வு பண்ணி உட்கார வச்சிருக்கோம்ல, அந்த கூட்டத்தில் இருக்க ஆளுங்க யாரும் வரல. ஒரு அம்மா வருது, அந்த அக்கா பேரு சனம் செட்டி. ஆமா, செட்டி பானை விற்கிறது. நான் என்ன கேட்கிறேன், நீங்க நீட்டுக்கு ஏதோ நான் ஆதரவு தரேன் அப்படின்னு வந்தீங்க. வந்தோன்னா அப்படியே அந்த அம்மா பெரிய அமைச்சர் ரேஞ்சுக்கு. இன்னைக்கு தான் தடி எடுத்தோன்னா தண்டக்காரனாச்சு, யார் வேணாலும் போய் எங்க வேணாலும் நிக்கலாம். அப்புறம் அப்படி வந்து நின்றுட்டு இதுல யாரு சிஜேபி, அப்புறம் இதுல யாரு மாணவர்கள் ஸ்டூடெண்ட் யாரு, அப்புறம் இதுல யாரு ஆர்கானிக், அது என்னப்பா ஆர்கானிக் ஆடியன்ஸா, இது என்ன இங்க என்ன நம்ம என்ன ஏதோ மளிகை கடையா நடத்திட்டு இருக்கிறோம், அதை யாருன்னு சொல்லுங்க. இதெல்லாம் சொன்னது பத்தாது, நான்லாம் தளபதி ஃபேன், FTFSC பார்த்துட்டு தான் இங்க வந்து நின்றுட்டு இருக்கேன். இங்க 3 நாள் சோறு தண்ணி இல்லாம மழை வெயில்னு வாக்காம நீட் எக்ஸாம் போகணும்னு அங்கெல்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்கும்போது, நான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு தான் வந்து உங்க முன்னாடி நிக்கிறேன்னு சொல்லும் போது வயிறு எரியுமா எரியாதா? இதுல ஒரு பாய் நம்ம அண்ணங்கெல்லாம் பேசும்போது சொன்னாங்க, அப்படியே பாயின்னொன்னே தவறா நினைச்ச கூடாது. உண்மையாலுமே இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக, அதாவது இந்தியன் முஸ்லீம் லீக் எங்களை விட்டு போனா என்ன, முஸ்லிம்கள் என்னைக்கும் திமுகவுக்கு ஆதரவாக நிற்போன்னு எத்தனையோ இஸ்லாமிய தோழர்கள் எங்களோட நின்றுட்டு இருக்காங்க. ஆனா அதுலயும் சில கருப்பாடு இருக்கும்ல, அப்படி ஒரு கருப்பாடு தான் அந்த பாய் அவர்கள். அவர் வந்து நின்று, நான் வெளிப்படையா சொல்றேன், அதாவது வெளிப்படையா, நீ வெளிப்படையா என்ன வெள்ளையாவே சொல்லு இல்ல பச்சையா கூட சொல்லு, இன்னைக்கு நாடு அப்படிதான் போயிட்டு இருக்குது. அப்புறம் வெளிப்படையா சொல்றேன், அந்த ஜென்சி டிஎம்கே, ஹே நீங்க யாருன்னு சார் நினைச்சீங்க எங்களை? என்ன டிஎம்கேன்னு கிரேடு போட்டு வரக்கூடாதா? யோ திமுக கார யார் தெரியுமா? எங்க ஐயா கலைஞர் யார் தெரியுமா?
எங்க ஐயாவுடைய கலைஞர் அவர் செஞ்ச செயலுக்கு ஈடுகட்ட எவனாலும் வர முடியுமா இங்க? நான் இன்னைக்கு சொல்றேன் கேட்டுக்கோங்க. எப்படி சென்னையில சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கி அந்த பாலை ஏறி கீழே இறங்கும் போது பாடி கார்டு முனீஸ்வர் அங்க இருந்து எல்லாத்தையும் காப்பாத்துறதா இன்னைக்கு இருக்க இந்து மக்கள் நம்புறாங்களோ, தமிழ்நாடுக்கு இன்னளவுக்கும் பாடி கார்டு முனீஸ்வரா நிக்கிறவரே எங்க ஐயா கலைஞர் அவர்கள் தான். என்ன பேசுறீங்க? இன்னைக்கு நீட்டை நாங்க எடுத்துருவோம். ஐயோ, நீட் ரகசியம் சொன்னீங்களே, நீட் ரகசியம் சொன்னீங்களே. ரகசியம் என்னன்னு சொன்னா உனக்கு புரிஞ்சிருமா? முதல்ல அந்த அளவுக்கு அறிவு இருக்கா? இல்ல, நான் நிஜமாலுமேங்க என் கூட பிறந்த சகோதரர்களாக தான் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிறைய என்னோட அண்ணன் தம்பிகளை நினைக்கிறேன், அக்கா தங்கச்சி நினைக்கிறேன். எனக்கு தற்குறின்ற வார்த்தையை பயன்படுத்துறது ஒருபோதும் அதுல உடன்பாடே கிடையாது. என கஷ்டப்பட்டு படிக்க வச்சு நீங்களா படிச்சு மேல வரணுன்றதுக்காக பஸ் பாஸ்ல இருந்து ஒரு யூனிஃபார்ம்ல இருந்து ஸ்காலர்ஷிப்ல இருந்து புக்ல இருந்து காலை சாப்பாடு மத்தியான சாப்பாடுன்னு போட்டு இது எல்லாத்துக்கும் மேல முதல் பட்டதாரிங்கிற திட்டத்தை கொடுத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் பட்டம் வாங்கி கெத்தா நடக்கணும்னு சொன்ன இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம்ன்ற பேர் இயக்கம். அப்படிதான் படிச்சு வந்திருக்கோம். அதனால நாங்க உங்களை பார்த்து அப்படி சொல்ல மாட்டோம். ஆனா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எப்படி இப்படி மாறுறீங்க? அன்னைக்கு சொல்றாங்கல்ல காங்கிரஸ் கொண்டு வந்துச்சு நீட்டு. ஆமாயா, காங்கிரஸ் கொண்டு வந்துச்சு. அப்ப திமுக நீங்க கூட்டணியில தான் இருந்தீங்க. ஆமா, திமுக கூட்டணியில தான் இருந்தோம். ஆனாலும் நீட் கொண்டு வரும்போது சும்மா கெத்தா தெம்போட திராணியோட இப்படி தில்லா நின்னு 2013 யாருக்கு வேணாலும் நீ நீட்டு வச்சுக்கோ, தமிழ்நாட்டுக்குள்ள நீட்டா ஒரு கைய கூடி நீ நீட்ட முடியாதுன்னு சொன்னவர் திரு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயா அவர்கள். அதுக்கப்புறம் நீட் வந்துச்சு. 2021 பதவி ஏற்கிறோம். நீட் ரகசியம் கேட்டீங்கல்ல, 69% இட ஒதுக்கீடு. இன்னைக்கும் ஜெயலலிதா அம்மாவை தான் இரும்பு பெண்மணின்னு சொல்றாங்க. அவங்க சட்ட பாதுகாப்பு வாங்கினாங்க அதுக்கு. ஆனா அந்த 69% வரையறை செஞ்சது யாரு? செஞ்சவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அதற்கு பட்டா மட்டும் போட்டு பேர் வச்சுக்கிட்டாங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். அவங்களையும் நான் குறை சொல்லணும்னு நினைக்கல. அதே ஆஸ்பெக்ட்ல நின்று 2021 பொறுப்பேற்றும் போது நான் நீட்டுக்கு எதிர்ப்பாதான் நிப்பேன்னு சொல்லி ஏகே ராஜன் ஒரு கமிட்டியை உருவாக்கி அதன் அறிக்கையை தயாரிச்சு அதை சட்டப்பேரவையில செப்டம்பர் மாசம் 2021 சட்ட மசோதாவாக கொண்டு வந்தவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்ங்கிற மகத்தான எங்க தலைவர். அது ஆளுநர்கிட்ட போய் திரும்ப ரீபேக் ஆகி வந்துச்சு. நீ எத்தனை டைம் வேணாலும் நீ திருப்பி அனுப்பு, நான் திருப்பி அனுப்புறேன் பாருன்னு திரும்பவும் பிப்ரவரி மாசம் 2022 மீண்டும் சட்ட மசோதாவாக மாற்றி அதை திருப்பி கொடுத்தவர் எங்களுடைய என்னால முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்கள். இத மேல இருக்கிறவங்க அடியில போட்டு சேர் அடியில போட்டு வச்சிருக்காங்க இன்னும். ஆனா அங்க எப்பவுமே சொல்லுவாங்கல்ல, வெற்றிமாறன் சார் பேசும்போது கூட ஒரு வார்த்தை சொன்னார். எல்லாரும் சோசியல் மீடியால வந்திருக்கும் பார்த்துருப்பீங்க. என்னைக்கெல்லாம் மாணவர்கள் ரோட்ல இறங்கி போராடுறாங்களோ அன்னைக்கு ஆளும் அரசுக்கு அரசாலும் தகுதி அல்ல அப்படின்னு சொன்னார். இது மேல இருக்க பிஜேபிக்கும் பொருந்தும், இங்க இருக்கிற தாவேகாக்கும் பொருந்தும். அதுதான் உண்மை. இன்னைக்கு நிலைமை அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஆனா அன்னைக்கும் நீட் வந்த போது என்ன பிஜிக்கு 0% போடுவியா? என் தங்க அனிதா அன்னைக்கு எப்படி அந்த புள்ள யோசிச்சு பாருங்க. நான் உங்ககிட்ட உண்மையா நேர்மையா கேட்கிறேன். இங்க பெரியவங்க நிறைய பேர் இருக்கீங்க, சகோதரர்கள் இருக்கீங்க. எங்க தமிழ்நாட்டுக்கு படிப்பறிவு இல்லைன்னு சொல்றாங்க. அந்த புள்ள ஒரு குடிசை வீட்டுல அப்பாவினுடைய வளர்ப்புல தாய் இல்ல, மருத்துவ செலவு பண்ண முடியாம அந்த அம்மா இறந்து போயிடுச்சுன்னு சொல்லி மருத்துவராகணும்ன்ற கனவை தாங்கிட்டு அந்த ஓட்ட வீட்டுல உட்கார்ந்து 1200க்கு 1176 மதிப்பெண் எடுத்துச்சு அந்த புள்ள. நீட்டு மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு அந்த அனிதா உயிரோடு இருந்து எத்தனை ஏழைப்பாள மக்களுக்கு நல்ல மருத்துவரா ஒரு மருத்துவ சேவை செஞ்சிருப்பா. அதனாலதான் சொல்றேன் சார், நீட் வேண்டாம் அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த நீட்டையும் தாண்டி பிஜி நீட்டுக்கு 0% சொல்லும் போது மாணவர்கள் இறங்காதீங்க, உங்களுக்காக நான் இருக்கேன், உன் அண்ணன் நான் இருக்கேன்னு சொல்லி களத்துல இறங்கி முட்டையை காமிச்சு இதுதான் உங்களுடைய ஆட்சின்னு சொல்லி அன்னைக்கே சும்மா தில்லா சொன்னவர் எங்களுடைய இளம் தலைவர், இன்றைய எதிர்கட்சி தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இத்தனை வரலாறு
வச்சிருக்கோம். பாய் வந்து கேட்குறாரு, ஜென்சி டிஎம்கேன்னு போட்டு நீ ஏன் வந்து உட்கார்றேன்னு. வாங்க பாய், உட்காந்து பேசி தீர்த்துப்போம். எங்க இதெல்லாம் பேசி ஜெயிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் பார்க்கலாம். சாதாரண பேச்சாளர் தான் சார். நல்லா என்கிட்டய கொள்கையெல்லாம் நீங்க பேச முடியாது. நீங்க நினைக்கலாங்க, இவங்க சொன்னாங்கல்ல, அதுவும் உங்க ஊர் பொறுப்பு அமைச்சராமே, அப்படியா? யாருன்னு கேக்குறீங்களா? முதலமைச்சர் இல்ல, முதல் போட்ட முதல்வர். 1500 ரூபாய் நீ வார்த்தை இல்ல சார். ஒரு வீட்டுக்கும் திமுக மாசம் 30,000, 40,000, 1 லட்சம், 1.5 லட்சம் கொடுக்குது. பதிவு பண்ணிக்கோங்க, போட்டு காமிங்க. ஏன் தெரியுமா? நான் இன்னைக்கு இங்க வந்து பேசுறேன்ல, எது காரணம்? காசெல்லாம் இல்லை. இந்த 200 ரூபா ஊப்பி அப்படின்னு நீ பேசலாம், ஆனா நன்றி உணர்வு இருக்கு. எங்க அப்பா சாதாரண ஒரு பைக் மெக்கானிக் சார், இவங்கள மாதிரி தான். சாதாரண ஒரு வார்டு செயலாளர் தான். ஆனா ஒரு நாளைக்கு எங்க அப்பாவுக்கு கூலியே 100 ரூபா, 120 ரூபா தான். 2 பொட்ட பிள்ளைங்க, படிக்க வைக்க முடியாது. கதிரேசன் எல்லாம் எப்படி பிள்ளைய படிக்க வைப்பான்னு நினைச்சாங்க. ஆனா எங்க ஐயா கலைஞர் கொடுத்த அந்த முதல் பட்டதாரி படிப்பின் மூலமாக 5 டிகிரி முடிச்சு இன்ன தேதிக்கு மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேன்னு சொன்னா, இது எனக்கு கொடுத்தது திமுக. இது நன்றி உணர்வு. நன்றினா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? நன்றி காமிச்சாங்க வருங்க. ஏயா வீட்டில் ஏதோ ஆயிப்போச்சா? ஒன்றும் இல்லைல்ல. இதில் அந்த பரவேஷம் சொன்னார், எனக்கு அது விஷயமா இல்லை. ஏதோ அந்த பையன் அழுகிறான், நடிக்கிறான், நடிச்சுட்டு போட்டு. ஐயோ, அதை விட ரொம்ப முக்கியம் பாருங்க, இந்த யுட்டுன்னு போயிட்டு இருந்தாரு, அவருக்கு பயம் வந்து போச்சு. அவர் என்ன பண்றாரு? ஐயோ, நம்ம கையை பிடிச்சி கூட்டிட்டு வந்து பையன் இவன் இன்னைக்கு அழுது நாளைக்கு மிகப்பெரிய பதவி வாங்கிட்டானா, இருக்கிற துணை பொதுச் செயலாளர் பதவி இல்லை, பொதுச் செயலாளர் பதவி போயிடுச்சு, என்ன பண்றதுன்னு எங்க ஆனந்த் அண்ணன், புசியானந்த் அண்ணன் ஒரு ஆனந்த கண்ணீர் விட்டாரு பாருங்க. சரோஜா தேவி தோத்து போயிருந்துங்க. அதை விட இன்னொன்னு, விஜய் பாலாஜி பாத்தீங்களா யாராச்சும்? அப்பப்பா, அந்த அமைச்சர் அண்ணே, நம்மளால முடியவே முடியாதுங்க. இதெல்லாம் நம்ம பழகிக்கோணுங்க. அப்பதான் அடுத்த டைம் நம்ம போய் சட்டப்பேரவையில் உட்கார முடியும்னு நினைக்கிறேன். அவர் சீன் பாருங்க, அதுதான் சூப்பர் சீனு. எல்லாம் கட் அவுட் வச்சிருக்கிறாங்க. சிவாஜி கணேசனே தோக்கடிக்கிற ரேஞ்சுக்கு அப்படியே விஜய் அவர்களோட படத்தை அப்படியே தொட்டுட்டே அழுதுகிட்டே வராராம். அச்சோ. ஆனா எல்லாத்தையும் பீட் பண்றதுக்குன்னே எப்பவுமே ஒரு அக்கா இருக்கும். நம்ம திருவிக நகர் எம்எல்ஏ பல்லவி அக்கா 18+. ஆனா நான் கை குழந்தையை தூக்கிட்டு போவேன். எங்க போனாலும் கேட்டா, நான் ஒரு தாய், நான் குழந்தையை பெற்றிருக்கேன், என்னையும் நீங்க வந்து மோசமா பேசுறீங்களா? நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இதை நிறைய மேடைகள்ல சொன்னதில்லை, ஆனா இப்ப சொல்லக்கூடிய சூழ்நிலையில இருக்கேன். இன்னைக்கு என்னோட குழந்தைக்கு வயசு 1.25. ஆனா போன வருஷம் முழுவதும் கிட்டத்தட்ட 100 மேடைகளை ஏறி பேசினா, என்னுடைய குழந்தை வயிற்றுல இருக்கும் போது என்னைய பேச வச்சு அழகு பார்த்து இந்த குரல் திமுகக்காக ஒழிக்கணும்னு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து உடன்பிறப்புகளுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்றேன். இதுதான் கெத்து. அப்படி ஊட்டி வளர்த்துருக்கும் ஐயா திமுகவை. இப்படி எப்படி நீங்க வந்து வாரிசுன்னு ஒரு வார்த்தையில சொல்றதுனால எல்லாம் மறைஞ்சிருமா? ஏங்க, நீங்க எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நம்ம ஜெயிச்சிட்டோம் சார். 2031 வரைக்கும் வெயிட் பண்ணாது, நம்ம ஜெயிச்சிட்டோம். என்ன இந்த உள்ள வாட்டுக்கு ஏதாச்சும் வந்து சொல்லிட்டு இருக்கு, நீ வாட்டு கோயம்புத்தூர்ல இருந்து ஏதாச்சும் குசும்போடு சொல்லிட்டு போயிடுவேன், இதெல்லாம் நான் நம்பிட்டு உட்காந்துருக்கணுமான்னு நினைக்காதீங்க. எல்லாரும் போய் ரஞ்சித் அவர்கள் பேசியிருப்பார்ல, நேற்று பேசினாரா இல்லையா, நீட்டு விளக்குது, அந்த வீடியோவை போட்டு பாருங்க. அதுல ஒரு விஷயம் அவர் பேசினார் பாருங்க, எனக்குலாம் சந்தோஷம், அம்புட்டு சந்தோஷம். அவர் சொல்றாரு, நீங்க தானே சார் வாழும் அம்பேத்கர்னு உங்களை சொன்னாங்க. அம்பேத்கர் அவர்களுடைய படத்தை வச்சு மாலை போட்டு புக் ரிலீஸ் பண்ணி அம்பேத்கர் தான் எல்லாரும் பேசுனீங்க. நான் வந்து அம்பேத்கர் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பேன்னு சொன்னீங்க. இத்தனைக்கும் இதை நம்பி வட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய, அதாவது சேலம் ஒட்டிய பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை பட்டியல மக்கள்களும் உங்களுக்கு அள்ளி வாக்கு போட்டமே. எதற்காக தெரியுமா? இந்த விஷயம் எதற்காக தெரியுமா? அதுவும் சொல்லுகிறீங்களே, பில்டப் கொடுத்துக்கிறீங்களே, நாங்க தான் 8 பட்டியலத்தை வேற கொண்டு வந்தோன்னு. சார், அதாவது கூட்டுறவங்க வீடு, இது வந்து தூய்மை பணியாளர் வீடு, இவங்க வந்து உள்ள வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னவங்கள உங்களுக்கு யார் இப்படி சொன்னா? இடுப்புல துண்டு கட்டிட்டு கும்பர சாமின்னு சொன்ன
இருக்கீங்களா? அவர் என்ன தெரியுமா சொன்னார் ரஞ்சித் சார்? 8 பேர் அமைச்சர் வச்சுக்கிறேன்னு பில்டப் கொடுக்காதீங்க. சேலத்தில் இருக்கக்கூடிய அந்த கொங்கேனின்ற நினைக்கிறேன் அந்த ஊர்ல அம்பேத்கர் சிலையை திறந்துருவேன்னு சொன்னீங்கல்ல, இது வரைக்கும் திறந்தீங்களா? ஏன் திறக்கலன்னு கேட்டாங்கல்ல. 72 நாள் ஆகி ஒன்றும் செய்யல. அந்த 72 நாள் அந்த மர்மம் தமிழ்நாட்டுக்கு பிடிச்ச சாபம். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போதும் அந்த 72 நாள் என்ன ஆச்சுன்னு தெரியல, இன்னைக்கும் 72 நாள் என்ன ஆச்சுன்னு தெரியல. இப்படிதான் போயிட்டு இருக்குது. ஆனா அந்த மக்கள் கேட்டாங்க, அந்த அம்பேத்கர் சிலைய திறக்கிறேன்னு சொன்னீங்களே, ஏன் திறக்கல? அதற்கு போராட்டம் பண்ண அதே பட்டியலெடுத்து மக்களை புடிச்சு ஜெயில போட்ட ஆட்சி தான் இந்த தாவேக்கா. ஏன் தெரியுமா சார் அந்த அம்பேத்கர் சிலையை திறக்கிறதுக்கு அவங்க யோசிச்சாங்க? இவங்க ஜாதி இல்லைன்னு சொல்றாங்கன்னு நினைச்சீங்களா? ரொம்ப பெரிய தப்பு. மிகப்பெரிய ஜாதி அரசியலை செய்யறதே தாவேக்கா தான். அந்த அம்பேத்கர் சிலை தான் கால் மேல கால் போட்டு உட்கார்ந்த மாதிரி இருக்கும். இன்ன வரைக்கும் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு தனக்கான உரிமையை கொடுத்து இந்திய அரசியல் சாசனங்கிற ஒரு சட்டத்தை உருவாக்கி நம்ம எல்லாரையும் கால் மேல கால் போட்டு உட்கார வச்சவருக்கு பல்கலைக்கழகம் எடுத்தவர் திரு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயா அவர்கள். ஆனா எங்களோட உங்களால கம்பேர் பண்ண முடியுமா? ஆனா உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? இன்னைக்கு நீங்க சொல்றீங்கல்ல, அதாவது என்னது, நாங்க தான் பட்டியலினத்தவர். ஒரு நாளும் ஹேஷ்டேக் அடிக்க மாட்டாரு. கலைஞரா இருந்தாலும் சரி, ஐயா ஸ்டாலின் அவர்களா இருந்தாலும் சரி. அதாவது ராஜீவ்காந்தி அவர்கள் படுகொலையான சமயம் அண்ணனுக்கெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும். ஒரே ஒரு அமைச்சர் மட்டும், ஒரே ஒரு எம்எல்ஏ மட்டும் தான் இருந்தாங்க சட்டப்பேரவையில். அவங்க பேர் தான் என்னது, யாருக்காச்சும் ஞாபகம் இருக்கா? வரலாறு ரொம்ப முக்கிய அமைச்சர் யாரு? பரிதி இளமழுதி. அவரு தான் இருந்தாரு. அவரை ஒரு நாளும் கலைஞர் அவர் தாழ்த்தப்பட்டவர் பட்டியலினத்தவர்னு சொல்லல. மாறா என்ன தெரியுமா கலைஞர் சொன்னாரு? திமுகவினுடைய சிங்கம் அவர் அப்படின்னு சொன்னாரு. அவர் ஒருத்தர் தான் போது சட்டப்பேரவையில் அப்படின்னு சொன்னார். அதை தாண்டி இன்னைக்கு சொல்றாங்க பெண்களுக்கே நாங்க தாங்க முன்னுரிமை கொடுக்கிறோம். அதான் தங்கச்சி அவங்க சகோதரி பேசும்போது சொன்னாங்களே, கீர்த்தனா பார்த்தனா ரீல்ஸ்லயே போவாங்க அவங்களுக்கு. ஆனா 1969 அதாவது தாழ்த்தப்பட்ட பெண்மணியான சத்யவாணி முத்து அவர்களை எங்க, அதாவது டெல்லியில அமைச்சராக்கி அழகு பார்த்தது இந்த திராவிட முன்னேற்ற கழகம். இது எல்லாத்துக்கும் மேல எங்க தொகுதி நாங்க எப்பவுமே பெருமையா சொல்லுவோம், எங்க அண்ணன் நாடாளுமன்றத்தை என்னைக்கும் அதிர்விடக்கூடிய ஒரு ஆள் அண்ணன் ஆர் ராசா அவர்களை 29 வயசுலேயே மத்திய அமைச்சராக்கி அழகு பார்த்தவர் எங்களுடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். இது எல்லாத்துக்கும் மேல பெண்களுக்கு 33% தாங்க அரசியல் இடஒதுக்கீடுன்னு இருந்துச்சு. நான்லாம் உண்மையாலுமே பேருக்கு பின்னாடி யுவராஜ்னு போறதுல ரொம்ப பெருமையா நினைப்பேன். என்ன வீட்டுக்கார மேல பாசமா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. ரொம்ப நாளா மிஸ்ஸஸ் யுவராஜ் மிஸ்ஸஸ் யுவராஜ் தானே கூப்பிடுவாங்க. ஏக்கா கரெக்டா இல்லையா? வீட்டுக்கார பேர் சொல்லி மிஸ்ஸஸ் மட்டும் நம்மளை கூப்பிடுவாங்க. ஆனா இனிமேல் அப்படியெல்லாம் இல்லை. ஒரு சேர்மனா இருந்தாலும் பிரசிடென்டா இருந்தாலும் அதுக்கு மேல மேயரா இருந்தாலும் பெண்கள் உங்களுக்கு 50% இடஒதுக்கீடு தரேன்னு சொல்லி இந்திய வரலாற்றிலேயே முதல் தலித் பெண் மேயரை சென்னையில் அமர வச்சவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்ங்கிற மகத்தான மனிதர். ஆனா நீங்க எல்லாத்துக்கும் ஹேஷ்டேக் மட்டும் அடிச்சிட்டு இருக்கீங்க. நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஒரு படம் வந்திருக்குல்லப்பா இப்போ, அதுல எனக்கு என்ன தெரியுமா காமெடி? உலகத்திலேயே இவங்க எல்லாமே அப்படித்தானே சொல்லுவாங்க, இந்தியான்னு கூட சொல்ல மாட்டாங்க. இப்போ சொல்ற நோட் பண்ணிக்கோங்க, உலகத்திலேயே உலக வரலாற்றிலேயே முதன்முறையாக திருட்டு விசிடியால் ரீரிலீஸ் செய்யப்பட்ட படத்திற்கு எப்படி புரிஞ்சுதா இல்லையா? திருட்டு விசிடியால் ரீரிலீஸ் செய்யப்பட்ட அந்த படத்திற்கு எங்க அண்ணன் படம் நல்லா வரணும், நம்மளை பார்த்து ஜென்சியா நீங்க உங்களுக்கு அறிவு இருக்கா, உங்களுக்கு கொள்கை தெரியுமா, எங்க அண்ணனுக்கு எல்லாம் தெரியும்னு சொல்றீங்களே நீங்க. எங்க அண்ணன் படம் நல்லா வரணும்னு மண்டி ஓட்டு நடந்துட்டு இருக்குது ஒரு குரூப். இன்னொரு குரூப் மண்சோறு சாப்பிட்டு இருக்குது. இன்னும் அழகுத்துல பூ மிதிக்கல. எங்க ஊர்ல அதைத்தான் செய்ய வைக்கலாம்னு நான் இருக்கிறேன். பாருங்க, இனி பூ மிதிச்சாதான் உங்க அண்ணன் படம் நல்லா ஓடும். ஏன்னா நம்மளாம் நினைக்கிறோம் படம் என்னமோ டாப்ல ஓடுதாட்டு இருக்குன்னு. அதுல புக் மை ஷோல போய் பாருங்களேன் ஒரு நிமிஷம்.
எல்லாம் வெறிச்சோடி கிடக்குது. கடைசி படம், அதாவது படத்தை, அதாவது என்ன சொல், கெரியருடைய உச்சத்துலேருந்து வந்திருக்கேன் பில்டப் கொடுத்தாருல, படம் ஈயோடு தாம. 2வது நாளே சென்னை தியேட்டர்ல கூடி ஆள் இல்லையாமா. திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரே ஒரு ஆள் அந்த படத்தை பார்க்க போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. ஒரு ஆளுக்குலாம் படம் ஓட்ட முடியாதுங்க அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்பிச்சு போட்டாங்க. இதுதான் நடந்துட்டு இருக்கு. ஆனா அந்த படத்தை எடுத்த தயாரிப்பாளர் இருக்காருல்ல, டைரக்டர் இருக்காருல்ல, ஹெச் வினோத் அவர்கள் எல்லாத்துக்கும் தெரியும்ல. ஏன்னா என்ன இந்த நேரத்தில் இப்படி சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க, இருந்தாலும் ஒரு ஃபேன் மூமெண்ட் எங்களுக்கு வரும்ல. ஏன்னா எங்க தலை படம், துணிவு படம் எடுத்தது அவரு தான், நேர்கொண்ட பார்வை எடுத்ததும் அவரு தான். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷன். அப்போ அவர் என்ன பண்ணார், என்ன சொன்னார் தெரியுமா? அந்த கதையை நான் சொல்லவே இல்லைங்க, அவரே சொல்லியிருக்காரு. நான் சொன்ன கதையே வேற. ஏன்னா அந்த சொன்ன கதையை அவர் சொல்லிட்டாரு, பெண்களுக்கு பொருந்துற மாதிரி இருக்கணும் கதை. அடுத்தது குழந்தைங்களுக்கு போய் சேரணும். அப்புறம் அரசியல்வாதியை கேள்வி கேட்கிற மாதிரி இருக்கணும். அப்புறம் அடுத்தது போலீஸ்காரரை வந்து பாதுகாக்கிற மாதிரி அப்படி ஒரு பிரேவா இருக்கணும். எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரி ஒரு 18+ படம் வேணும். கடைசியில் சர்டிஃபிகேட்டே கொடுத்துட்டான், 18+க்கு மேலே இருக்கவங்க தான் இந்த படத்தையே பார்க்கணும், வேற யாரும் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி. ஆனால் அவர் சொன்ன ஒரு விஷயம், அந்த வினோத் அவர்கள் சொன்னாரு, 1000 கோடி சம்பளம் வாங்கிட்டு இருந்த ஒருத்தர் திடீர்னு வந்து நான் கஷ்டப்படுறேன் உங்களுக்காக வரேன்னு சொன்னோன்னு எப்படி இந்த மக்கள் நம்பினாங்கன்னு எனக்கு தெரியல. 2வது, 5 மாசம் நான் விஜய் சாரோட டிராவல் பண்ணியிருக்கேன். எனக்கு அவரை பத்தி தெரியாத விஷயம் 2 மணி நேரம் படத்தை பார்த்து இந்த மக்கள் எப்படி முடிவு பண்ணாங்க, இவர் என்ன அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுவாரு, இவருக்கு என்ன கவர்னன்ஸ் இருக்குன்னு மக்கள் எப்படி டிசைட் பண்ணாங்கன்னு சொல்லி அவரை வச்சு படம் எடுத்த ஒரு டைரக்டரே சொல்றாருன்னா. ஆனா இன்னைக்கு நம்ம ஊர்ல டைரக்டர் பெருகிட்டாங்க. அதுவும் ப்ளூ சட்டை மாறனை விட அதிகமா இன்னைக்கு கமெண்ட்ரி கொடுக்குறதுக்கு வந்துட்டாரு. பாத்தீங்களா நம்ம தலைவர் உண்மையாலுமே கஷ்டப்பட்டு உழைச்சு அந்த காங்கிரஸ்காரரோட கூட்டணி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து எதர்ச்சியா செஞ்ச ஒரு ஸ்டைல். இந்த ஸ்டைல நீங்க செய்யறனால நீங்க மாசா யோ, எங்க சார், எங்களுடைய தலைவர், எங்களுடைய என்னாள் முதலமைச்சர் எங்க ஐயா ஸ்டாலின் 30 செகண்ட்ல செஞ்ச இந்த ஸ்டைல உன் படத்துல நீ கொண்டு வர்றதுக்கு 30 வருஷம் ஆயிருக்குன்னு சொன்னா இதுதான் எங்களோட உழைப்பு. ஸோ அப்படி அந்த ஸ்டைல் செஞ்சாருல்ல, அந்த ஸ்டைல் செய்யறதுக்கு யாருங்க டைரக்ட் பண்ணா? அங்க ஹெச் வினோத் சார் இல்லை, யாரு பண்ணா? அவருக்கு இந்த வயசுல ஒரு ஆசை வந்திருக்கு பாருங்க, ஐயா சபாநாயகர் அவர்கள் யாருமே இல்லாத கடையில யாருக்கியா டீ ஆத்துன அப்படிங்கிற மாதிரி ஆப்போசிட்ல உட்காந்து, ஆப்போசிட்ல யாரும் இல்லை, உதயண்ணா அப்பவே கிளம்பிட்டாரு. கிளம்பினதுக்கு அப்புறம் ஒரே ஒரு ரியாக்ஷன் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்னு சபாநாயகர் ஓ ப்ரொசீட் அப்படின்னாரு. அப்புறம் இப்படி பண்றாரு. எதுக்கு இதை பண்ணாங்கன்னு பார்த்தா படத்துல கொண்டு வர்றதுதான் பண்ணியாயா. அதனால நம்ம டைரக்டர் இன்னைக்கு விளம்பரம் கொடுக்குறாரு, விமர்சனம் பண்றாரு. எல்லாரும் போய் ஜனநாயகம் படம் பாருங்க, பார்த்தாதான் மூளை சுறுசுறுப்பா இருக்கும். ஓ தமிழ்நாட்டு நிலைமை எப்படி போகுது பாத்தீங்களா? இதுல கல்வி அமைச்சரை பத்தி பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார். அதாவது சமண படுக்கையில போய் படுத்துட்டாரு சார். அவர் அப்படியெல்லாம் பார்க்காதீங்க, அவர் வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ்ல. எங்க அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள் என்ன தெரியுமா பிரஸ் மீட் கொடுத்தாரு, அந்த நீட் பத்தி எல்லாம் கேட்கும் போது, இந்த கல்விங்கிறது மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும், அது இன்னும் கன்கரண்ட் லிஸ்ட்ல, அதாவது ஒத்திசைவு பட்டியலே வரல ஐயா, நீங்க இன்னும் லைவுக்கே வரல, அது காலங்காலமா ஒத்திசைவு பட்டியல தான் இருக்கு. இப்படி போயிட்டு இருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதோட நான் நிறைவு செய்யறேன். ஒரு பாடல் வரி வந்துச்சுல்ல, ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் நாட்லயா படத்துலயான்லாம் இருக்கு, அதான் என் தலைப்பு. அதுக்கு ஒட்டின மாதிரி வந்துடணுமா இல்லையா? இவ்வளோ நேரம் அதாங்க பேசினேன், அதை புரிஞ்சுக்கணும். நீங்க பாட்டுக்கு ஏதாச்சும் மீடியால போட்டு கோத்துட்டு போயிட போறாங்க, அப்புறம் நம்மளால எல்லாம் முடியாது. அப்புறம் சிஜே சரணுக்குனாச்சும் இவங்கெல்லாம் வந்து உட்கார்ந்தாங்க, நான் கோயம்புத்தூர்காரி, எனக்கு யாரு வர்றது? அதான் வந்துருவீங்களா? வாங்க வாங்க. அதுல ஒரு நீங்க இருக்கீங்க, சட்ட ஆலோசகரை கூட்டிட்டு தான் நாங்க வரோம் கோயம்புத்தூர்ல இருந்து. ஏன்னா இன்னைக்கு அப்படி ஆயிப்போச்சு. ஆனா செய்யாறு மக்கள் என்ன இருந்தாலும் நந்தினிக்காக வருவீங்கன்னு நம்பிக்கையோட பேசிட்டு இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். வாங்க வாங்க. இனி இந்தியாவே நம்ம தான் சார், அப்படிதான் போயிட்டு இருக்கு நிலைமை. இதுல அந்த ஒரு பாட்டு வரும்ல,
அழகா பாடியிருப்பாரு நம்ம எம்ஜிஆர் அவர்கள். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இந்த ஏழைகள் வேதனை படமாட்டார், அப்படிதான் வரும் அந்த பாட்டு. இவர் எடுத்துக்கிறார், நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இந்த ஏழைகள் வேதனை. என்னையா இது ரீமேக் பண்றதுன்னா கொஞ்சம் ஃபாஸ்டா இல்லையா போகணும்? இது டெட் ஸ்லோல போயிட்டு இருக்கு. சரி, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கறேன், நீங்க ஆணையிட்டா அது நடக்கும் இல்லையா? இல்ல ஆமாவா இல்லையா? மேகதாது அணையில தண்ணி திறந்து விடணும்னு ஆணையிடுங்க, விவசாய மக்கள் கஷ்டப்படுறாங்க. ஆமாவா இல்லையா? ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட், லாக் அப் டெத். என்ன கேட்டீங்க அன்னைக்கு? சாரி வேண்டாம் சிஎம் சார், நீதி வேண்டும். இப்ப நாங்க எப்படி கேட்கறது? ரீல்ஸ் வேண்டாம் சிஎம் சார், நீதி வேண்டும். இன்ன தேதிக்கு 3 லாக் அப் டெத் பேசப்பட்டு இருக்கு. அதுக்கு மேல எங்களுடைய சகோதரி சொன்னாங்க, கோயம்புத்தூர்ல நடந்த அந்த சூலூர் சம்பவம், பெண்களை இதுவரைக்கும் பாலியல் ரீதியா வற்புறுத்தின அந்த கேஸுகள் மட்டும் 250+ போயிட்டு இருக்கு இல்லையா? அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர். நான் இப்ப சொன்னோன்னு உங்களுக்கு ஞாபகம் வரும் பாருங்க. டயரு ஞாபகம் வந்துருச்சா? லாரி டயரு. ஆமா, அவரு பாவம் ரொம்ப அப்புறாணி, அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. அதனால லாரி டயரை சுத்தி 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 வந்து போட்டோ எடுக்கிறேன். ஆனா உண்மையாலுமே அவர் எவ்வளவு பெரிய மோசமான வேலையை செஞ்சிருக்காரு தெரியுமா? போட்டாங்களா? நம்ம செஞ்சு ஃபாஸ்டியா எப்பவுமே எல்லா எவிடென்ட்டும் கையில வச்சுட்டே இருப்போம். ஆனா அவர் என்ன வேலையை தெரியுமா செஞ்சாரு? தன்னோட கட்சியினுடைய நிர்வாகி ஒரு பெண்ணுக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி அந்த பெண்ணுக்கு பாலியல் வன்புணர்வு நடந்துச்சு. அதை கொண்டு அதுக்கு இவரு தான் தலைமை தாங்கியிருக்காரு. யாரு? எம்எல்ஏ சரவணன் அண்ணன் தலைமை தாங்கியிருக்காரு. இத சட்டப்பேரவையில எப்படி சட்டப்பேரவையில எந்திரிச்சு நின்னு கெத்தா சொல்லி கேள்வி கேட்டது அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். பதில் சொன்னீங்களா நீங்க? எப்படியா பின்னாடி திரும்பி ஏப்பா அந்த பார்ட்டி ஃபண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்களே, ஏப்பா யாருப்பா அந்த சரவணன் எந்திரிச்சு வெளியேப்பா அப்படின்னு சொல்லிருக்க வேண்டியதானே? ஏன் சொல்லல? அதை விட கொடுமை என்னன்னா, பிரஸ் மீட் போட்டு அமைச்சர் சிஎம் செல்லு எல்லாத்துக்கும் அந்த பெண்மணி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் நடக்காத ஒரு விஷயம். கவர்னர் கிட்டயே கொண்டு போய் எனக்கு இந்த மாதிரியான பாலியல் தொல்லை நடந்திருக்குன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்த பெருமை இந்த தாவே காசுக்கு தான் சேரும். இவ்வளோ மோசமா போயிட்டு இருக்கு. இப்ப ஆணையிடுங்க, பெண்களுக்கெல்லாம் நல்லது நடக்கணும்னு. நடக்குதான்னு பார்க்கலாம். சரி, சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போயிட்டு இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில மின் கட்டண உயர்வு அவ்வளவு ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. நான் நிறைய செஞ்சுக்கிறேங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சார், இந்த மாதிரி நிறைய விஷயம் போயிட்டு இருக்கும் போது நீங்க எப்படி சார் நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டான்னு பாட்டு மட்டும் பார்த்து ரீல்ஸ் மட்டும் போடுவீங்க? இதுல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்கும் போது அப்புறம் ஒரு விஷயம் நடந்துச்சு. எல்லாரும் நோட் பண்ணீங்களா? சிஎம் சார் எல்லா அமைச்சர்களையும் கூப்பிட்டாரு, அதிகாரிகளை எல்லாம் மாத்திட்டாரு. இனி பாருங்க, ஒரு தப்பு நடந்தா உடனே நாங்க தூக்கிடுவோம். இவங்க எப்படி தெரியுமா தூக்குனாங்க? அதுல ஒரே ஒரு இன்சிடென்ட் மட்டும் சொல்றேன். சாய்குமார் ஐஏஎஸ் அவர்கள் நம்ம ரொம்ப பேசிட்டு இருந்தோம். அதாவது காலையில பெரம்பூர்ல இருக்க ரேஷன் கடைக்கு போய் எப்படி எங்க சிஎம் சார் சக்கரை ஓட்டாரு. இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த யாரு சிஎம்மும் சக்கரை ஓட்டதில்லை. எங்க அண்ணன் சேர்மனா இருக்கிறவங்க கவுன்சிலரா இருக்கிறவங்க போய் அந்த வேலை தான் செய்வாங்க. ஆனா சிஎம் சார் வந்து சிந்தாம செதறாம சர்க்கரையை கொட்டினார். இப்படிதான் வந்துச்சு அன்னைக்கு நியூஸ். ஆனா அன்னைக்கு சாயந்தரம் சாய்குமார் ஐஏஎஸ் அவர்களை மாத்துறாங்க. ஏன் மாத்துறாங்கன்னு யோசிங்க. இதுதான் பர்ஃபார்மன்ஸ்ங்கிறது. மாத்தணும்னு நம்ம நினைச்சுக்கிறோம். அந்த ஐஏஎஸ் அதிகாரி 1500 கோடிக்கு பருப்பு, முட்டை, பாமாயில் இதெல்லாம் வாங்கியிருக்காங்க. அதுல 1.5% கமிஷன் அடிச்சிருக்காரு. அதனால மாத்திரம்னு சொன்னாங்க. அது போய் அதுல நடந்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, கிட்டத்தட்ட 77 ரூபாய்க்கு தான் பருப்பு வாங்கப்பட்டிருக்கு. உண்மையாலுமே அதுல கமிஷன் அடிக்கவே முடியல. யார் அந்த துறைக்கு அதிகாரியா இருக்கிறா, அமைச்சரா இருக்கிறா அப்படின்னு பார்த்தா வெங்கட்ரமணன். இந்த வெங்கட்ரமணன் யாருன்னு தெரியுமில்ல? வெங்கட்ரமணன் அவர்கள் யாருன்னு தெரியுமா இல்லையா? குட்டி தாடி எல்லாம் வச்சுட்டு இன்னும் மூட்டைக்கு 40 ரூபா வாங்குறாங்க சார். ஆமா சார், அவங்களுக்கு பாத்ரூம் வசதி கூட இல்ல சார். அப்படிதான் சார் வாங்குவாங்க. அப்ப திமுக ஆட்சியில கம்ப்ளைண்ட் பண்ணீங்களே சார், அதெல்லாம் அப்படிதான் சார். ஆனா இப்ப வாங்குறது சரிதான் சார் அப்படின்னு சொன்னார்ல அந்த அமைச்சர் தான். அவரு சொல்லியிருக்கிறார், ஏதாச்சும் கமிஷன் வருமா அப்படின்னு. எல்லாரும் பயந்துட்டாங்க. இவங்க தான் தொட்டவனையும் விட மாட்டேன், இனி தொட போறவனையும் விட மாட்டேன்லாம் பேசினாரு. ஏதாச்சும் நம்ம மாட்டிட்டோம்னா என்ன பண்றது?
இது ஒரு மாதிரியான குரூப்பா இருக்குன்னு எந்த அதிகாரியும் ஒத்துக்கலன்னு தெரிஞ்சோன்ன. ஏன்னா இந்த வெங்கட்ரமணன் அவர்களுடைய வேலை என்னவா இருந்துச்சு, 2021லயே வந்து விஜய் சார் இருக்கார்ல, நம்ம சிஎம் சாருடைய ஆடிட்டரா இருந்து அவருடைய ஃபைனான்ஸை பெருக்கி கொடுத்துட்டு இருந்தவர். இப்ப அவரோட ஃபைனான்ஸை பெருக்கிக்கணுமா இல்லையா? அதனால ஒத்து வராத, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஒத்து வராத அந்த ஐஏஎஸ் ஆபீசரை மாத்தணும், தனக்கு ஒத்து வந்த அதிகாரியை போடணும்னு சொல்லி போய் சிஎம் சார் கிட்ட சொல்லி இன்னைக்கு அந்த மாற்றம் நடந்தது. ஒவ்வொரு மாற்றமும் இப்படிதான் நடக்குது. நல்ல மாற்றம் எதுவும் வரல. அதனால நான் நிறைவா ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறேன், சிந்தனை செய்யுங்க. சிந்திச்சு வளர்ந்தாதான் ஒரு நாடு நேர்மையாகவும் நல்ல நடைமுறையிலையும் இருக்கும். இன்னைக்கு நம்ம கிட்ட எல்லாரும் கிண்டல் கேலி பண்றாங்கல்ல, திருப்பி கொடுக்குற அளவுக்கு நம்ம கிட்ட வரலாறு இருக்கு. அந்த வரலாறு எடுத்து கொஞ்ச நாச்சும் படிங்க. படிக்க தான் யாருக்கு எப்படிப்பட்ட ஒரு பதிலடி கொடுக்க முடியும்னு தெரியும். இப்ப நியூஸ் போட்டாங்கல்ல, இந்த நீட்டை எப்படியாச்சும் மறைச்சிடலான்னு. என்ன நியூஸ் போட்டிருக்காங்க, காவேரிக்கே போய் தண்ணி வாங்கிட்டு வந்துருவாரு. ஆமா, சுறா படத்துல போய் எப்படி பண்ணாரோ அது மாதிரி காவேரிக்கு போய் தண்ணி வாங்கிட்டு வந்துருவாரு. கத்தி படம் ரீரிலீஸ் நடக்குதா இல்லையான்னு பாருங்க. அங்க போனோன்னு சொல்லுவாங்க, டம்ளர்ல தண்ணி கொடுப்பாரு. யாரு? நம்ம சிவகுமார் அண்ணன், அங்க சிஎம் சார். இவர் வேண்டாங்க, எங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு தண்ணி வந்தா மட்டும்தான் நான் தண்ணி கொடுப்பேன் அப்படின்னு இவர் சொல்லுவார். ஆனா உண்மையாலுமே சொன்ன தேதிக்கு கொரோனா காலகட்டமாக இருந்தாலும் கூட ஜூன் 12ஆம் தேதி தொடர்ந்து 4 வருஷம் விவசாய மக்களுக்கு தவறில்லாமல் அந்த மேட்டூர் அணையை திறந்து வைத்தவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மகத்தான மனிதர். ஆனா இன்னைக்கு இந்த 2 மாசத்துல 41.13 டிஎம்சி தண்ணி விட்டுருக்கணும் காவேரியிலிருந்து. ஆனா வந்தது என்னமோ 3.44 டிஎம்சி தண்ணி தான். இப்ப கர்நாடகாக்கு இவர் போறாரு. ஏன் போறாரு? இவருக்கு போறதுக்கு முன்னாடி அங்க மழை வந்துருச்சு. அங்க கிருஷ்ணா நதி அப்புறம் இன்னொரு நதியெல்லாம் நம்பி வளையுது அந்த டேம் எல்லாம். இனி மிச்சம் இருக்கிற தண்ணி இவர் கொண்டு வந்தோன்னே எங்க அண்ணன் பாத்தியா எப்படி காத்தா போய் காவேரியிலிருந்து தண்ணி வாங்கிட்டு வந்துட்டாரு அப்படின்னு பில்டப் கொடுப்பாங்க. அப்ப நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, இந்த 2 மாசத்துல நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய தண்ணி 41.13% டிஎம்சி. உண்மையாலுமே பார்த்தா நம்ம அங்கெல்லாம் போகக்கூடாது. ஏன்னா தண்ணிங்கிறது நம்மளுடைய உரிமை. இதை காவேரி நடுவர் மன்றம், அதை தாண்டி உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கு. அதை மீறி அங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னா போய் கெஞ்சிட்டு நிக்க கூடாது. திமுக காரனை பார்த்து கத்துக்கோங்க, தட்டி கேட்கணும். சிஎம் சார் தட்டி கேட்கணும். இப்ப கேக்குதா? நாங்களும் தேடிட்டு தான் இருக்கிறோம். எங்க சிஎம் சார காணோம், அவரை பார்த்தா யாராச்சும் சொல்லுங்கப்பா அப்படின்னு. எம்ஜிஆருக்கான அடையாளம் சொன்னாங்க, எடப்பாடி சாருக்கான அடையாளம் சொல்றாங்க. எடப்பாடி சாரை பத்தி நீங்க சொன்னதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். எடப்பாடி சாருக்கு முன்னாடி யார் அப்படி நின்னா? நீங்க நல்ல வீடியோவை போய் பாருங்க. 2015 தலைவா படம் ரிலீஸ். எங்க அண்ணன் அங்க எங்க ஊர் பக்கம்தான் கொடநாட்டுல இப்படி போய் நின்று, அம்மா அணிலா இருந்து எப்படி ராமரையும் சீதாவையும் சேர்த்து வச்சாங்களோ அந்த மாதிரி உங்களை நாட்டில் நான் ஜெயிக்க வைக்கிறேம்மா, உங்களுக்காக 72 தொகுதியில நான் பிரச்சாரம் பண்றேம்மா, என் படம் தலைவாவை மட்டும் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிடுங்கம்மா அப்படின்னு எடப்பாடி சாரையே ஓவர்டேக் பண்ணவர் தான் இன்னைக்கு இருக்கிற சிஎம் சார். அதனால இதெல்லாம் தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. எங்களுக்கு எந்த தெளிவும் இல்லைன்னு நீங்க நினைக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. இதுக்கு மேல இன்னும் ஒரே ஒருத்தர் மட்டும் பேசுவார். உதயண்ண தம்பின்னு சொன்ன ஒரு காரணத்துக்காக அந்த பையனை தூக்கி கொண்டு போய் எங்கேயோ வச்சு அவரை ஏதோ பண்ணணும்னு நினைச்சிங்களே, சேர்ந்து சொல்லலாம். நான் உதயண்ணாவோட தங்கச்சி, மேல கை வை பார்க்கலாம். இப்போ நம்ம சொல்லணும் திருப்பி, நம்ம யாரு? உதயன். சத்தம் பத்தாதுங்க, எவனோ கத்திட்டு இருக்கான், கத்தணும், நம்ம பேசணும். இனி பேசினா மட்டும்தான் மேல இருக்கவனுக்கு கேட்கும். அப்படி கேட்கணும். சொல்லுங்க, உதயண்ணாவோட அதுதான் உண்மை. இனி எங்களை யாருனாலையும் தடுத்து நிறுத்த முடியாது. இந்த ஜென்சிங்கிற படம் உண்மையாலுமே இந்த பசங்க ரொம்ப அழகா ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. நாங்களும் எங்க ஊர் கோயம்புத்தூர்ல பண்ணோம். கோயம்புத்தூரை தாண்டி ஒரு சின்ன தொகுதி மேட்டுப்பாளையத்துல மிகப்பெரிய அளவு எழுச்சியோட இந்த படம் நடந்துட்டு இருக்கு. இது யார் தூண்டியும் வரல, யார் சீண்டியும் வரல, யார் சொல்லி கொடுத்து வரல.
வரல. யோ, எங்க ரத்தத்திலே இருக்கியா நாங்க திமுகன்னு, அதனால மீண்டு வந்திருக்கோம். இன்னொன்னு சொல்றாங்களே, என்ன வாரிசு ஜென்சின்னு சொல்லிட்டு நிறைய பெரியவங்க எல்லாம் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. யோ, என்ன இதென்ன உன் கட்சி மாதிரியா? முந்தா நேத்து பேச்ச மழையில நேத்து முளைச்ச கேளால் மாதிரி. ஏன் எங்க கட்சி எப்படி இருக்கணும், இந்த கட்சி இந்த அளவுக்கு வர்றதுக்கு அதை தாண்டி எங்களை வளர்த்து ஆளாக்கிய எங்களுடைய மூத்த முன்னோடிகள், எங்களுடைய தந்தை தாய்க்கு சமமானவர்கள், அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம்னு சொன்னா, இன்னைக்கு உண்மையாலுமே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணா அவங்களோட சேர்ந்து இருந்த ஐயாங்க எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணாங்க. இதை விட இதை நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் நம்மளுடைய சேர்மன் சார் ராஜ்குமார் அண்ணன், அதை தாண்டி பாரதி அண்ணன் உண்மையாலுமே நல்லா பண்ணாங்க. திமுக யார் இருந்தாலும் விடாதுங்கிறதுக்கு என்ன தெரியுமா? இந்த ஒரு விஷயம் கேட்டுக்கோங்க. அண்ணன் கொஞ்சம் ஏதோ சட்ட சிக்கல்ல வர முடியல, ஆனா நேத்துல இருந்து எங்களை ஃபாலோ பண்ணி தங்கச்சி சரியா வரீங்களா, உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனையா, எதுனாலும் என்கிட்ட சொல்லுங்கன்னு கேட்டுட்டு இருந்தாரு. திடீர்னு பார்த்தா ஒரு 6 மணிக்கு அவரை காணோம். ஆனா திமுக கார எந்த நேரத்துலயும் கூட இருப்பான்றதுக்காக இந்த ஃபங்க்ஷனை ஆரம்பிச்சது அந்த பாரதி அண்ணா தான். அவரை நாங்க கூட்டிட்டு வருவோம், உனக்கு என்னவா இருந்தாலும் நாங்க கூட இருப்போம்னு இருந்த இயக்கம் இப்பவும் இருப்போம், இனிமேலும் இருப்போம், எப்பவும் இருப்போம். நல்லா நெஞ்சில விதைச்சுக்கோங்க. நாளைக்கு நம்ம தலைமுறை நல்லா இருக்கணும்னா நமக்கு மேல இருக்கக்கூடிய தலைவர் சரியா இருக்கணும். அந்த தலைவர் நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், என்னாலும் எங்கள் முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அவர் அரியணையில உட்கார வைக்காம எங்களுக்கு தூக்கம் வராது. இன்னைக்கு இந்த இளைஞர் பட்டாளம் சேர்ந்துருச்சு, தீ பரவ ஆரம்பிச்சது. தீ பரவட்டும். சொல்லுங்க. சத்தம் பத்தாது உங்களுக்கு தெரியாதா? நான் விட மாட்டேன். கரெக்டா சொல்லுங்க.